விளையாட்டு விளையாடுனாங்க. கையில இருந்துச்சுங்க கிட்ட மேட்ச். கையிலே ஆகாயம் வந்துச்சு எங்ககிட்ட 13வது ஓவர்ல மேட்ச் எங்ககிட்ட கையில. ஸ்டாயினிஸ்க்கு உண்மையா ஹேட்ஸ் ஆஃப்ங்க. சரியா நடந்து கையில அந்த மேட்சை புடிங்கி போயிட்டார் அப்படின்னு சொன்ன இவர்கிட்ட டியூ ஃபேக்டரை பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு அதிகமா டியூ இருந்துச்சா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாங்க அதுதாங்க ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிச்சு. எங்கனால ஸ்பின்னர்ஸை ஒரு லெவலுக்கு மேல குண்டு உடனே முடியல மேட்சுக்குள்ள. ஏன் நினைக்கிறீங்க? சும்மாவா ஜடேஜாவையும் மோயின் அலியெல்லாம் வந்து யூஸ் பண்ணாம அப்படியே விட்டாங்க ருத்ராஜ் கேக்வாட் நினைக்கிறீங்க? காரணம் இந்த டியூ ஃபேக்டர் தான் கர்மாந்திரம். அதாவது ஸ்பின்னர் நான் போட்டேன்னா ஒரே ஓவரில் மேட்ச் முடிச்சு போயிடும். இப்பயாவது பரவாயில்ல கடைசி வரைக்கும் வந்துச்சு நீங்க வேற அப்படின்னு சொல்றேன். இவரு அடுத்த என்ன சொல்றாப்புல அப்படின்னா நாங்கள் மேட்சை இன்னும் டீப்பராக கொண்டு போயிருக்க முடியும் ஸ்பின்னர் இருந்திருந்தா. அதை யூஸ் பண்ண முடியாம போனது காரணமே அந்த டியூ தான் அப்படின்னு சொல்றாரு. பட் இட் இஸ் பார்ட் ஆஃப் த கேம்ங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நம்ம வந்துட்டு அது நம்ம கையில் எதுவும் கிடையாது. நம்ம எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதெல்லாம் நம்மளுடைய கையை மீறின செயல் அப்படின்னு சொல்ற இவர் அடுத்த என்ன சொல்றாப்புல அப்படின்னா டூபே உள்ள வராரு கொஞ்சம் லேட்டா. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஜட்டுக்கு அப்புறமா அப்படின்னு கேட்டதுக்கு ஐயா ஜட்டு வந்து 4ஆம் நம்பர்ல பேட்டிங் பண்ணாரு இல்லைங்களா. நாங்கள் வந்து 2வது விக்கெட் விட்டுருச்சு பவர் பிளேக்குள்ள. அந்த மாதிரி நேரத்தில் எங்களோட ஐடியாவே என்ன அப்படின்னா நாங்கள் ஒரு கிளியரான ப்ராசஸ் வச்சிருக்கிறோம். எப்பயாவது வந்து குயிக் சக்ஸஸ் எல்லாம் டக் டக்குன்னு விக்கெட் போயிடுச்சு இந்த நேரத்தில் கொஞ்சம் மேட்சை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னால எங்களுடைய முதல் சாய்ஸ் ஜடேஜா தான். அதுதான் நாங்கள் இப்போதைய பிளான்ல வச்சிருக்கிறோம் எங்கள் கையில் அப்படின்னு சொல்றாங்க. அதை விட இன்னொன்று என்ன சொல்றாப்புல அப்படின்னா எப்பெல்லாம் விக்கெட் போகுதோ அவர் உள்ள வருவாருங்கிறத தாண்டி ஸ்கோர் என்ன இந்த ஸ்கோர் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் இதை விட இன்னும் அதிகமாக அடிச்சுருக்க முடியாதுங்க. இதுவே நல்ல ஸ்கோர் தான் இன்னைக்கு. நாங்கள் வந்துட்டு இவ்வளோ அடிப்போம் நான் எதிர்பார்க்கல. பட் என்ன கேட்டிங்கன்னா எதுவுமே போதாதுன்னு தான் சொல்லுவேன் இந்த T20 பொறுத்த வரைக்கும். பட் இன்னைக்கு வந்துட்டு இந்த டியூவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அடித்தாலும் உண்மையாகவே உங்களுக்கு போதாது தான். அதுதான் உண்மை. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் அவங்க எந்த அளவுக்கு சூப்பராக விளையாடினாங்களோ அதுக்கு நம்ம கிரெடிட்டை கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல ருத்ராஜ் கேக்வாட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்மளுடைய சிஎஸ்கே அணியும் நம்ம எல்எஸ்ஜி அணியும் போதும் இந்த மேட்ச் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஜெய்கோடா சொல்லும் காரணங்கள் சரியாக இருக்கிறதா இல்லைனா வந்துட்டு யாங்க அதெல்லாம் ஜெயிக்கிற மேட்ச்ங்க இவங்களுக்கு டிஃபன் பண்ண தெரியும்.